மக்களே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேரளாவில் பைனாப்பிள் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். பைனாப்பிள் லோடு எடுக்க. லோடு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரைக்கு மார்க்கெட்டுக்கு தான், ஃப்ரூட் மார்க்கெட்டுக்கு தான் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. பாய்மார் தான் எல்லா வேலையும் பார்க்குறாங்க இங்கே. இதுதான் பைனாப்பிளுக்குள்ளே பிஞ்சு இப்போ தான் காய் முளைச்சி வருது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த இடம். இந்த இடம் எங்கே பார்த்தீங்கன்னா கோதமங்கலம், அதாவது தொடுபுழா, இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது இந்த இடம். எங்கள் ஊர் தான் இடுக்கி. இங்கேருந்து நான் மதுரைக்கு லோடு ஏற்றிட்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் எல்லாம் வெட்டி வெட்டி குமிச்சு வச்சுருக்காங்க. இதுதான் கூடையில் கொண்டு வந்து நம்ம வண்டிக்கு லோடு ஏற்ற போகிறாங்க. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மக்களே. எங்கள் ஏரியா பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டம், மூணாறு, அங்கேருந்து மறையூர், அந்த ஏரியா தேயிலையாக தான் இருக்கும். நான் பைனாப்பிள் தோட்டம்லாம் பார்த்ததில்லை. இப்போ முதல்ல பைனாப்பிள் லோடு எடுக்க வந்திருக்கேன். நம்ம வண்டி பிக்கப்பு தாங்க, அதில் தான் ஏற்றிட்டு போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா லேடிஸு இவங்க தான் வெட்டி வெட்டி கீழே போடுறாங்க. அவங்க பாய்மார் வந்து செம்மது வண்டியில் ஏற்றுறாங்க. நம்ம கரெக்டாக இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 230 கிலோமீட்டர் இருக்குது மதுரை மார்க்கெட்டுக்கு, ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டுக்கு. அங்கே தான் கொண்டு போகிறோம். நம்ம போகிற வழி எதுன்னு பார்த்திங்கன்னா பூப்பாறை, தேனி, அங்கேருந்து மதுரை, கோடிமேடு ஏரி, தேனி, உசிலம்பட்டி, அப்படியே மதுரை போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். மதுரை மார்க்கெட்டில் இறக்குற வரைக்கும் இருக்குது நம்ம வண்டியில் போன வீடியோ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போகிற வழியிலலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கத்தி எடுத்துகிட்டு ஒரு செடியிலேருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பைனாப்பிளை பறிக்க போகிறேன். பறித்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். பைனாப்பிள் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் ஊரில் கொண்டு வந்து 2-3 நாள் பழசானதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷு, இப்படி நான் சாப்பிட்டதே இல்லை. முதல் தடவை இப்படி சாப்பிட்டு பார்க்கேன். ஆனால் உண்மைக்கு நல்ல டேஸ்ட்டாக, நல்லா கொஞ்சம் இனிப்பு. நம்ம ஊரில் சாப்பிடும்போது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஆனால் இது நல்லா இனிப்பாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தோட்டத்தில் இதோட ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக எனக்கு தெரியல, ஓனர் சொல்லலை. நீங்கள் யாராவது இந்த பைனாப்பிள் இப்படி ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்டில் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பாய் இப்போ ஒரு பெரிய கத்தி எடுத்து பதம் வச்சிட்ருக்காரு. மார்க்கெட்டுன்னு ஒரு வீடியோ எடுத்தேன். இப்போ நம்ம வண்டி பார்த்திங்கன்னா பகுதி லோடு ஆயிடுச்சு. இப்போ ரோட்டில், காட்டுக்குள்ளேருந்து ரோட்டு கொண்டு வந்தாச்சு. அவங்களுக்கு பக்கத்துலேயும், ரோட்டு பக்கத்துலேயும் ஒரு தோட்டம் இருந்துச்சு. அங்கேருந்து தான் இது லோடு ஏற்றுறோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரப்பர் மரம்லாம் இருந்துச்சு. அந்த மரத்தில் இப்போ வீடியோ இருக்கும். இந்த மரத்தை சீவி தான், அந்த தோலை சீவினதுக்கப்புறம் தான் அந்த பால் வெள்ளையே வரதில்ல, அதுதான் ரப்பர் பால். இதை வச்சு தான் அடுத்த ரப்பர் உண்டாக்குறாங்க. அதுதான் அந்த ரப்பர் பால் அந்த சட்டையில் இருக்க மாதிரி இருக்கு. நம்ம வண்டிக்கு ஏதாச்சும் லோடு ஆகி முடிஞ்சு, இப்போ முக்கால்வாசி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வச்சாங்கன்னா லோடு ஆயிரும். பாய் நல்லா பேசினார் நம்மள்கிட்ட, கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் பேசினார். இப்போ நம்ம வண்டிக்கு லோடு ஏற்றி கயிறு, பாயெல்லாம் போட்டு கயிறு வச்சு கட்டியாச்சு, கட்டிகிட்ருக்கோம். இப்போ நம்ம வண்டி எடை போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போய் நம்ம வெயிட்டு போட போகிறோம். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நம்ம இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகணும் வேப்ரிட்ஜுக்கு வெயிட்டு போடுறதுக்கு. போனதுக்கப்புறம் வெயிட்டு போட்டு அங்கேருந்து டைரெக்டாக கிளம்புறோம் வண்டி எடுத்துகிட்டு மதுரைக்கு. நம்ம பிக்கப் வச்சு எல்லா ஊருக்கும் போயிட்டுருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மொதல் வீடியோனால எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு பயமாக, ஒரு கூட்டமாக இருக்குது. சப்போர்ட் வந்துருச்சுன்னா அடுத்து நல்லா பண்ணி போட்டுடலாம். வண்டி வேப்ரிட்ஜில் ஏற்றியாச்சு. வண்டி கரெக்டாக வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் 2 டன் இருக்குது. நம்ம பாசிங்களோட ஓவர்லோடு தான். பாசிங்களோட ஒரு 100 கிலோ போனாலும் அது ஓவர்லோடு தானே. வந்து நான் வண்டி எடுத்து போயிருக்கேன். இங்கேருந்து பூப்பாறை, கோடிமேடு ஏறி தேனி போய் அப்படியே மதுரை போகிறோம். அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் கோடிமேடு வந்தாச்சு. கோடிமேடு மேலே தமிழ்நாடு போர்டு, கேரளா தமிழ்நாடு போர்டு. ஏறி இறங்கும்போது தமிழ்நாடு பார்டர் ஆயிரும். ஒரு போலீஸ் செக் போஸ்ட் இருக்குது. லோடு வண்டியில் வர்றவங்க பார்த்துவாங்க. எவ்வளோ வரவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கரெக்டாக இதோட தமிழ்நாடு விட்டு இப்போ கீழே இறங்க போகிறோம். நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக ஏற்ற கீழே கோடிமேட்டு இறங்கும் போது 17 வளவு இருக்குன்னு நினைக்கிறேன். 17 கொண்டையூசி வளவு இருக்குது. இந்த இடத்துல வண்டி லோடு பண்ணி வந்தோம்னா ஃபஸ்ட்டு செகண்ட் கியர்லேயே ஏறுங்க, இறங்குங்க, அதான் சேஃப்டி.
அப்படியே நல்லா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. யாராவது இந்த வழி வந்துட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இருக்குது இந்த ஃபஸ்ட்டு செகண்டில் மட்டும்தான் கீழே இறங்க முடியும். கீழே இறங்கினேன் நான். நம்ம சேஃப்டி தான் நான் பார்த்தேன். என்னோட சேஃப்டி வண்டி சேஃப்டி. ஆனால் ஏரியா பார்க்க நல்லா இருந்துச்சு. லாரி கீழே இறங்கி வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது உசிலம்பட்டி தேனியெல்லாம் தாண்டி உசிலம்பட்டி வந்தாச்சு. உசிலம்பட்டிக்கிட்ட தான் சாப்பிட வண்டி நிப்பாட்டினோம். டைம் பார்த்தீங்கன்னா 5:30. இந்த கடையில் தான் சாப்பிட்டோம். குஸ்கா சாப்பிட்டோம். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு வழியாக நம்ம கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை சிட்டிக்குள்ளே இறங்கியாச்சு. சிட்டிக்குள்ளே இறங்கும்போது பயங்கர டிராஃபிக்கு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்ம எல்லா இடத்துலையும் ஒன்றா கற்றுக்கலாம் எல்லா இடத்துக்கும் போகிறதுனால. நம்ம ஒரு வழியாக மதுரை மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. மணியை பார்த்தீங்கன்னா 7:30. இங்கே கரெக்டாக 10 மணிக்கு மேலே தான் மார்க்கெட் தொடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டம் ஒன்றும் இல்லை அவ்வளோக்கு. நம்ம வண்டி வந்து நின்றுச்சு. நம்ம கூட இன்னொரு வண்டி வந்துச்சு, ஒரு 407. அதில் இப்போ லோடு இறக்கிட்டு இருக்காங்க. இது இறக்குனதுக்கப்புறம் நம்ம தான் இறக்குன வீடியோ நான் எடுக்கலை. இப்போ நம்ம அடுத்து இந்த இறக்கணும். நம்ம வண்டி இறக்கிட்டு நம்ம கிளம்பிடுவோம். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.